துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. இது என் ஊர் சார், நானும் கூட நிற்பேன். ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மதராசி படத்தோட ரிவ்யூ. மதராசி படம் சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. இந்த படம் எப்படி இருக்குது? முருகதாஸ் சமீபமாக அவர் படங்கள்லாம் சரியாக போகாததுனால அவர் மேலே எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. ஸோ அவர் திரும்ப வந்துட்டாரா? அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிட்டாரா? சிவகார்த்திகேயன் தன்னோட லெவலை அடுத்த லெவலில் கொண்டு போயிட்டு இருக்கார். அமரனுக்கு அப்புறம் இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சா? சிவகார்த்திகேயன் தனது நிலையை உயர்த்தி விட்டாரா? அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் விரிவாக இதில் பார்ப்போம். மதராசி படம், அந்த படம் ஓப்பன் பண்ணாலே NIA அவங்கள முன்னிலைப்படுத்தி இந்த படம் ஓப்பன் ஆகுது. மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்காக அவங்க ஒரு ஆக்ஷன் பிளாக்ல இறங்குறாங்க. இந்த ஓப்பனிங் சீனு நமக்கு ஒரு பெரிய அளவில் இம்பேக்டை உருவாக்குதுன்னா இல்லை. சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் என்ட்ரி ஆகிறார். என்ட்ரி ஆன பிறகு அவரோட போர்ஷன் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நமக்கு ஸ்லோவாக இருக்க என்னடா டேக்கப் ஆகுமா, இது அடுத்த லெவலுக்கு போகுமா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் படம் டேக்கப் ஆகிடும். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லபடியாகவே மேலே போயிட்டே தான் இருக்குது. இந்த படம் பொதுவாக முழுசாக ஒரு வித்தியாசமாக ஒரே வரையில் சொல்லணும்னா லாஜிக் இல்லாத மேஜிக். இந்த படத்தில் எந்த ஸ்பாய்லர் நம்ம சொல்ல போகிறதில்ல. ஏன் சொல்ல போகிறதில்லைன்னா எது சொன்னாலும் அது ஸ்பாய்லர் தான். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறதுக்கான அத்தனை ஸ்கோப்பு இருக்குது. அவரும் அதை கரெக்டாக கையாண்டிருக்காரு. ஆக்ஷன் பிளாக்கில் இவரெல்லாம் ஆக்ஷன் பிளாக்கில் பொருந்து வர ஆக்ஷனுக்கு ஒத்து வருவாரான்னு நினைக்கக்கூடிய நம்ம ஆக்ஷனுக்கு ப்ராப்பராக பண்ணக்கூடியவர்னு அமரனில் ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் ஒரு படி மேலே போய் இதில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்திற்கான கதை ஒரு ஆக்ஷன் பிளாக்கான பக்கா கதை தான். அதேமாரி காட்சி அமைப்புகள்லாம் இந்த ஆக்ஷன் பிளாக்கான காட்சி அமைப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் என்ன இவங்க கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் கோட்டை விட்ருக்காங்க. முருகதாஸ் எப்போதுமே ஒரு கதையில் ஆரம்ப காலகட்ட படங்கள்லாம் தீனா போன்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா லவ் போர்ஷனை ஒரு அழகாகவும் ஆக்ஷன் பிளாக் அதகலம் பண்ணுவார். கஜினி படத்துலேயும் லவ் போர்ஷன் அழகாகவும் ஆக்ஷன் பிளாக்லாம் கொண்டு போவாங்க. அதே போல் தான் இந்த படத்துலேயும். ஆனால் லவ் போர்ஷனில் அந்த அளவுக்கு இல்லாட்டினாலும் நல்ல ஓரளவுக்கு லவ் போர்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் பிளாக்கை பக்காவாக பண்ணியிருக்காங்க. நிறைய லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்குது. இந்த படத்தில் விதிக் ஜமால் வில்லனாக பண்ணியிருக்காரு. துப்பாக்கிக்கு அப்புறம் வில்லனாக இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அவர் ஹிந்தியில் ஹீரோ ஆகிட்டார். அவர் இந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் போர்ஷனில் தான் தேட்டரில் கை தட்டுறாங்க, அவரை கொண்டாடுறாங்க, ஆடியன்ஸ் கொண்டாடுறாங்க. இது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஒரு வில்லனை கைத்தட்டி கொண்டாடப்படுற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் போகும். அதுமாரி அவர் தன்னோட ரோலை பக்கா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் பிளாக்கில் அவரும் எஸ்கேவும் மோதுகிற விஷயங்களில் எஸ்கே ஈடு கொடுத்து பண்ணியிருக்காரு. நம்ம பார்க்கும்பொழுது டெக்னிக்கலாக விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அதில் கொஞ்சம் குறைபாடுகள் தெரியலாம். ஆனாலும் மொத்த ஆடியன்ஸாக பப்ளிக் பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் பிளாக்கு பக்காவாக இருக்குது. அதேமாதிரி எஸ்கே சில டிரான்ஸ்ஃபர்மேஷனில் சில விஷயங்களில் ஆக்ட் பண்ணும்பொழுது நிச்சயமாக பாராட்டப்பட வேணும். அவரால் முடிஞ்சளவு புஷ் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் அவரோட ஆக்டிங் ஸ்கில்லும் டெவலப் ஆகிருக்கு, ஆக்ஷன் ஸ்கில்லும் டெவலப் ஆகிருக்கு, காமெடி ஸ்கில்லை விட்டுறல. இந்த படத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, காமெடின்னு யாரும் இல்லாட்டினாலும் ஆங்காங்கே அவர் கொடுக்குற கவுண்டர் தூவி விடுற அந்த காமெடிகள் லைட்டாக புன்முருள் பூக்க வைக்கிது. அது இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தில் NIA போர்ஷன் அவங்கள காட்டக்கூடிய விஷயங்களை இன்னும் கொஞ்சம் மெனக்கட்டிருக்கலாம், சீரியஸாக பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கான சீன்ஸ் சரியான முறையில் பண்ணியிருக்கலாம். இதில் விக்ராந்துக்கு ஒரு நல்ல போர்ஷன், அவர் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அவரோட போர்ஷன் அவர் நல்லா ஃபுல்லாக பண்ணி கொண்டு வந்திருக்காரு. எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் நடிச்சிருக்க ஹீரோயின் ருக்மணி வசந்த் அவங்க அவங்களுக்கான ரோலை அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரோல் சப்ஜெக்ட்டுக்கு அந்த கதைக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறதுனால அது ஜெல்லாக இருக்குது.
ஸோ அந்த படம் பார்க்கும் பொழுது நமக்கு எந்த குறையும் வரல. ஸ்லோவாக ஆரம்பிக்கிற படம் அப்படியே ஸ்பீடு எடுத்து அதன் பிறகு செகண்ட் ஹாஃபில் ஹையாக போய் எண்டில் முடியுது. அந்த படம் முடியும் போது அந்த கிளைமாக்ஸ் காட்சியில் ஆடியன்ஸ் கை தட்டுறாங்க. அதே சமயங்களில் நம்ம படம் பார்த்துட்டு வெளியே வரும்பொழுது வெளியே நின்றுக்கிட்டு படம் எப்படி இருக்குன்னு கேட்குற கும்பல்கிட்ட நாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் படம் எடுத்துருக்காங்க. இது ஏஆர் முருகதாஸுக்கு கம்பேக்காக சூப்பராக அப்படின்னா 50% அவர் கம்பேக் ஆகிட்டார். சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆக்ஷன் ஹீரோவாக வர்றதுக்கு அடுத்த லெவலுக்கு அவர் வந்துட்டார். இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி. இதை நிச்சயமாக எல்லோரும் தியேட்டரில் பார்க்கலாம், கொண்டாடலாம். இது ஆக்ஷன் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து ரசிகர்களுக்கு பிடித்தமான படமாக இருக்கும். நிச்சயமாக வெற்றி படமாக அமையும். நன்றி, வணக்கம்.